வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்பட்டி செல்லப்பா. ஏறும் போரும் எங்களுடைய குலத்தொழிலு. நாங்கள் ஊர் குடும்பர்கள் ஒருங்கிணைப்பு குழு வச்சிருக்கிறோம். அதில வந்து எல்லா ஊர்லயும் நாங்க இந்த ஊர் குடும்பர்கள ஒருங்கிணைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில வந்து என்னன்னா, நாளைக்கு ராமநாட்ல வந்து ஐயா தேகிக்கு வந்து வெங்கல சிலை தொறக்குறாங்க. நம்மளுடைய ஆளுங்கட்சி. அதில வந்து நம்ம தமிழ்க்குடி மக்களுக்காக போராளியுடைய வெங்கல சிலை நாளைக்கு தொறக்குறாங்க. இதில வந்து என்னன்னா, நம்மளுடைய அனைத்து தேவேந்திர மக்களும் இதில் வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ளணும். எப்படின்னா, டிஎம்கே கட்சிக்காரங்க கண்டிப்பாக அவ்வளோ பேரும் வந்துடுவாங்க. இதில் மற்ற கட்சிகள் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவங்க பெரிய லீடர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சி கட்டுப்பாடுன்னு நினைப்பாங்க. அந்த கட்சி கட்டுப்பாடை விட்டு நம்ம சமுதாய பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி நம்ம போராடக்கூடிய ஐயா தேகிக்கும், ஐயா நம்ம பசுபதி பாண்டியன் ஐயாவுக்கும், நம்ம தீபக்கு, இப்படிப்பட்ட குறிப்புகள் நம்ம சமுதாயத்துக்கு போராடினவங்கள ஐயா தேகிய மாதிரி அந்த இதனால கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். இதில் வந்து நீங்கள் ஒரு எம்எல்ஏ வந்து கட்சி கட்டுப்பாடுக்கு இருந்துக்கிட்டு நமக்கு எதுவுமே பேச மாட்டேங்காங்க, வைக்க மாட்டேங்காங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு இதான். நீங்கள் சின்ன சின்ன தொண்டங்கள்லேருந்து சின்ன சின்ன இயக்கங்கள்லேருந்து பொறுப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக நாளைக்கு பரமக்குடிக்கு 6 பட வீடு ஐயா முருகன் கோயிலை மாதிரி 7 பட வீடு ஐயா பரமக்குடி ஐயா இமானுவேல் சேரன் ஐயா இடம். அந்த இடத்துல நம்ம தேவேந்திர பிள்ளைகள் கட்சி பாகுபாடுபட்டு அனைத்து பேரும் ஒற்றுமையோடு வந்து செயல்படணும். அது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி கண்டிப்பாக நாங்களும் வால் போஸ்டெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் அதை விவயம் பண்ணுவோம். அதனால் இதில் வந்து என்னென்னா, ஐயாவுக்கு தேகிக்கு கொடுத்தது வந்து 1 ஏக்கர். அந்த 1 ஏக்கரில் அரசு வந்து 50 சென்ட்டுக்கு தான் நமக்கு அதில் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அந்த மணிமண்டபம் கட்டினதில் ஒரு சின்ன சூழ்ச்சி ஒன்று நடந்திருக்கிறது. அது என்னென்னா, அரங்கம்னு வச்சுருக்கிறாங்க. அரங்கம் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடியது அரங்கன்னு சொல்லுவாங்க. கலை நிகழ்ச்சி நடக்கிறது அரங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மீட்டிங் போட்டிருக்கா அரங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் அரங்கம்னு ஒரு பேர். இல்லாட்ட பக்கத்தில் வந்து ஒரு அரங்கத்துக்கு அந்த 1 ஏக்கரில் 50 சென்ட் அரங்கம் கட்டி கொடுத்துட்டு அதில் அரங்கம்னு போட்டிருந்தா கூட அது பரவாயில்ல. இது வந்து அரங்கத்தை எங்கேனாலும் மாற்றி அமைக்கலாம். ஏன்னா அது மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால இவங்க அரங்கம்னு வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இடைஞ்சல் இருக்குது, இதை நாங்கள் அங்கே மாற்றுவோம், அதனால தான் நாங்கள் முன்னுக்கிட்டே அரங்கம்னு சொல்லி இதில் போட்டிருக்கோன்னு சொல்லி அவங்க சொல்லலாம். அதனால் அரங்கத்தை எங்கேனாலும் மாற்றலாம். இப்போ வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா, கல்யாண மண்டபத்தில் வந்து எதுவுமே தப்பான வார்த்தைகள் எதுவுமே பேச மாட்டாங்க அங்கே மூர்த்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது. இதே அரங்கத்தில் வந்து பட்டிமன்றத்தில் அசிங்கமாகவும் பேசுவாங்க, எதுவும் பேசுவாங்க. ஒரு சொல்லுவாங்களா, சைவ சாப்பாடுன்னா அது வந்து கல்யாண மண்டபம், அசைவ சாப்பாடுனா அரங்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்னுடைய கருத்துக்கு நான் சொல்லுவேன். அதனால் ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு வந்து அந்த பேரை அகற்றதுக்கு நம்ம எல்லோரும் சொல்லணும். கண்டிப்பாக அது வந்து அன்னைக்கு காந்தி எடுத்துக்கிட்டாலும் அனைத்து சுதந்திர தேகிகள்லேருந்து எல்லாருக்குமே கட்டி கொடுத்துருக்கு. என்னென்னா, மணி மண்டபம் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அரங்கம்னு பேர் வைக்கவில்லை. அதை கண்டிப்பாக எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்துக்கலாம். அனைத்து அரசு குழுவிலுமே அந்த இறந்தவங்களுக்கு வந்து மணிமண்டபம் தான் இருக்கும். அதே ஐயா மு.க. ஸ்டாலினுடைய அப்பாவுக்கு கூட அதை பாருங்கள், மணிமண்டபம் தான் வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அரங்கம் இருக்கிறத கண்டிப்பாக அகற்றணும். இது எங்களுடைய வேண்டுகோள். தேவேந்திர குல மக்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும், தமிழ்குடி மக்களுக்குமாக இந்த வேண்டுகோளை வச்சுருக்கிறோம். இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, பண்பாட்டுக் கழகம் அந்த அரங்கம்னு எழுதும்போதே கண்டிப்பாக அதை கண்டிச்சிருக்கணும், சொல்லியிருக்கணும், அதை அகற்றியிருக்கணும். பண்பாட்டுக் கழகம் அதை எழுத விட்டு இவ்வளோ சர்ச்சைக்கு போகக்கூடாது. அதனால் கண்டிப்பாக பண்பாட்டுக் கழகம் அது வந்து தவற விட்டுட்டாங்க. அதனால் ஐயா முதலமைச்சர் ஐயாவும் ஐயா துணை முதலமைச்சர் ஐயாவும் அந்த அரங்கத்தை கண்டிப்பாக எடுத்துட்டு எங்களுக்கு மணிமண்டபம்னு சொல்லி கண்டிப்பாக வைக்கணும். இல்லைனா எங்களுக்கு பக்கத்தில் வந்து அரங்கம் ஒன்று கட்டி கொடுங்க, அதை நீங்கள் பேரை எடுக்க வேண்டாம், பின்னாடி அரங்கம் இருக்குன்னு நாங்கள் சொல்லிக்கிடுவோம். இப்படிக்கு முடிக்கிறேன். வணக்கம்.